என் நாட்டு மக்களுக்கு காலை வணக்கத்தை உரித்தாக்குகிறேன். நான் என்ன சொல்லன்னா, எல்லா மக்களும் தெய்வம்னு அலைஞ்சு கொண்டே இருக்கிறார்கள். தெய்வத்தை பற்றி அறியணும்னா பல முன்னோர்கள் புக்குகளை எழுதி வைத்திருக்கிறார்கள், புத்தக சுருள்களை எழுதி வைத்திருக்கிறார். அவர்களை அதை பற்றி படிக்காமலே, குறிப்பாக இந்துக்கள் என்று சொல்ல போகிற மக்கள் அஞ்ஞானத்திலே வீழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். அந்த மக்களுக்காக நான் இறைவனை வேண்டுகிறேன். ஒரே ஒரு கருத்து மட்டும் சொல்லுகிறேன். நம் 13ஆம் நூற்றாண்டு 14வது நூற்றாண்டுகளில் வாழ்ந்த மக்கள் ராஜாக்களையும் தெய்வம் என்று சொல்லி ஒவ்வொரு ஸ்பிரிட்டையும் வழிபட்டவர்கள் உண்டு. அதற்கு ஒவ்வொன்றும் மாறாக மனிதர்கள் உருவாக்கின கதைகளும் உண்டு. அப்படியாயிருக்கிற இப்போது நீங்கள் பார்க்க போகிறது ஒரு வீடு, அதற்குள்ள 2-3 கதவுகள். இதே மாதிரி பல கதவுகள் கொண்டதுதான் நம்ம உலகம். அப்படி இருக்கும்போது பொதுவாக சொல்லப்போனால் அம்மா வழி, அப்பா வழி, ஐயா வழி, ஏசப்பா, அவன் முசல்மான், அல்லாவை கும்பிடுகிறவர்கள், இப்படி பல ஆட்கள் உண்டு. அப்படி இருக்க எல்லாமே அல்லாஹ் கூட அவர்களுடைய புக்கு நியமங்களை படித்து அவர்கள் அதன்படி செய்கிறார்கள். அதிலும் தவறுகள் இருக்கிறது. கிறிஸ்தவர்கள் இருக்கிறார்கள், அவர்கள் ஏசப்பா எழுதுகிற கருத்துக்களை பலரும் பல விதத்தில் சொல்லுகிறார்கள். இந்துக்களாகிய மக்களுக்கு நான் ஒன்று சொல்லுகிறேன். நீங்கள் ஏன் எழுதியிருக்கிற புக்கை படிப்பதற்கு உங்களுக்கு ஞானம் இல்லை. முதல்ல அதிகமாக நம்ம படிக்கணும். படிப்பு என்ற ஞானம், அல்லது இப்போதுதான் நெட்டு, இது வீடியோஸு மக்கள் தெரிந்த விதத்தில் வைத்திருக்கிறார்கள். அந்த ஹிந்து மதத்தை பற்றி அறிந்து கொள்ளுங்கள். ஹிந்து மதம் ஒரு வாழ்ந்து காட்டிய மதம், ஒரு புனிதமான மதம் என்பதையும் உங்கள் மத்தியில் சமர்ப்பிக்கிறேன். அன்பார்ந்த மக்களே, அது மாதிரி பிள்ளைகள் ஸ்ட்ரெஸ்ஸு என்று சொல்லுகிறார்கள். அது ஸ்ட்ரெஸ் எப்படி வருகிறது என்பதை நம்ம உணர்ந்து கொண்டால் அந்த ஸ்ட்ரெஸ்ஸை நீக்க முடியும். ஒரு குடும்பமாக இருந்தால் கூட அந்த ஸ்ட்ரெஸ்ஸை நம்ம ஒரு வேலையை செய்யும்போது இன்னது இருக்குது என்று சொல்லி இறைவனிடத்தில், நம்மளை படைத்த இறைவனிடத்தில் முதல்ல நம்ம சமர்ப்பித்து கொண்டு இந்த வேலை எனக்கு நல்லதை செய்ய வேண்டும் என்ற எண்ணத்தோடு செய்தீர்களானால், அதை சிந்தித்து கொண்டு அதனை எப்படி முதியோர்கள் நல்ல வழிகளை பின்பற்றி இருக்கிறார்களோ அந்த வழிகளை பின்பற்றி நாம் நடந்தோமானால் நமக்கும் வெற்றி பாதை எப்போதும் உண்டு என்பதை நான் நம் நாட்டு மக்கள், அதுவும் இளைஞராகிய இளைய மக்களுக்கு, அதுவும் 30-35 வயசான பிள்ளைகள், பெண் பிள்ளைகள் சீர்கேடற்று நடக்கிறது. அதுபோல வயசாகிய மக்கள் இப்போது புதுசாக 50-55 வயசு ஆண் பிள்ளைகள், ஆண் மக்கள் புதிதாக பெம்பிள்ளைகளை பயன்படுத்துகிற விதங்கள், அதற்காக அடிபணிகிற, விளையாட்டாக செய்கிற வேலைகள் வினையாக வந்து விழுகிறது. இது பழங்காலத்து சொல்லு, ஆனால் அது இன்றைக்கு நடந்து கொண்டு இருக்கிறத நீங்கள் மறவாமல் அதை சிந்தியுங்கள், நேசியுங்கள். மக்களை தகப்பனாகவும், மகளை மகளாகவும், உறவினர்களை உறவினர்களாகவும் நேசிப்பதற்கு நம்ம படிக்கும்படியா, நம்மளை அதை உணரும்படியா, படித்த படிப்பு அதற்கானது என்று பயன்படுத்தும்படியாய் தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறேன்.